ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம ஊர் சேனலில் எங்கள் வீட்டு மிளகாய் தூள் தாங்க நான் எப்படி அரைக்கிறேன்னு காட்டுறேன். நான் வந்து ஒரு 3 கிலோ மிளகாய் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 1.5 கிலோ இருக்கிற மாதிரி மல்லித்தூள், வெந்தயம் எப்போயுமே கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு 2.5 கிலோங்கிற இதுக்கு நீங்கள் வந்து 200-250 இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அதில் நீங்கள் மிளகு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, சோம்பு கொஞ்சம் கம்மியாக. நான் வேறு பொருள் எதுவுமே இது பண்ண மாட்டேன், இந்த பொருள் மட்டும்தான். இது லைட்டாக மல்லி கொஞ்சம் வறுத்துக்கோங்க. அது வாசனை இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப லைட் தனித்தனியாகவே வெந்தயம் தனியாக வறுத்துக்கோங்க, கடலைப்பருப்பு தனியாக வறுத்துக்கோங்க. அதாவது நீங்கள் இதில் வந்து எப்படின்னா கொஞ்சம் வாசனை இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. இதெல்லாம் வீட்டு பருப்பு தான், நாங்கள் மண் கட்டின பருப்பு தான், துவரம் பருப்பெல்லாம் வெளியில் எதுவுமே வாங்கலை. மிளகு கொஞ்சம் 200னா நீங்கள் 150 எடுத்துக்கோங்க. உளுந்து 200. இதெல்லாம் நாங்கள் வீட்டிலே நம்ம வீட்டு உளுந்து தான், கடை உளுந்து கிடையாது. வெந்தயம் சும்மா ஒரு 50 கிராம் இருந்தால் போதும். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பெருங்காயம், கட்டி பெருங்காயம் தான். விரலி மஞ்சள் கொஞ்சம் போட்டு அப்படியே, நீங்கள் சிலவங்க தூள் போடுவாங்க, விரலி மஞ்சள் சும்மா லைட்டாக பெட்டரா அப்படியே வச்சுக்கோங்க. அரிசி ஒரு 300 இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அரிசி போட்டால் தான் உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். மல்லி வந்து நீங்கள் வந்து 1 கிலோவுக்கு வந்து 1/2 கிலோ மல்லி மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இது 3 கிலோ அரைக்கிறேன், அதாவது நான் 1.5 கிலோவுக்கு மேலே கொஞ்சம் காரத்துக்கு ஏற்றாப்படி. கருவேப்பிலை வந்து நீங்கள் மிளகாத்தூள் அரைக்கிறப்ப கருவேப்பிலை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக பரட்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து அரைச்சிக்கோங்க. நான் மில்லுலன்னா நாங்கள் மில்லு வச்சுருக்கோம், அது எங்கள் மில்லில் தான் அரைச்சோம். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிட்டோம். ஆனால் இந்த குழம்பு எல்லாத்துக்குமே நீங்கள் கறி குழம்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார் தூளுங்கிறது தான், நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.